வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 8 திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் பேட்மிண்டனில் வெண்கலப் பதக்கம் வென்றார் PV சிந்து. 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனை படைத்தார். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. ஒலிம்பிக் காலிறுதிப் போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தியது இந்திய ஆடவர் ஹாக்கி அணி. 41 ஆண்டுகளுக்கு பிறகு அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். கொரோனா விவகாரத்தில் பொதுமக்கள் அலட்சியம் காட்டக்கூடாது. 3வது அலையை தடுக்க எச்சரிக்கையாக இருக்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் வேண்டுகோள். சட்டப்பேரவை 100ஆண்டு விழாவில் பங்கேற்க திங்கட்கிழமை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள். மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் பயன் தரும் வகையில் பட்ஜெட். விவசாயிகளுடன் ஆலோசித்து வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கவும் முதலமைச்சர் அறிவுரை. கேரளாவில் இருந்து வருவோருக்கு 5ஆம் தேதி முதல் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம். நோய் எதிர்ப்பு திறன் குறைவான பகுதிகளுக்கு கூடுதல் தடுப்பூசி என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் மக்கள் வழிபாடு நடத்த தடை விதிப்பு. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடலில் குவிந்து நீராடிய பக்தர்கள். விடுமுறையொட்டி மீன் வாங்க சந்தைகளில் குவிந்த மக்கள். கூட்டம் கூடுவதை தவிர்க்க விரைவில் நடவடிக்கை என சென்னை மாநகராட்சி ஆணையர் உறுதி. ஆப்கானிஸ்தானில் அரசு படைகளுடன் மோதல் தீவிரம். காண்டகார் விமான நிலையம் மீது தாலிபான்கள் ஏவுகணை தாக்குதல். டோக்கியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து வரலாறு படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அரையிறுதியில் தாய் சூ இங்கிடம் தோல்வியுற்றார். இருப்பினும் அரையிறுதியில் தோல்வியை தழுவியவர்கள் வெண்கலப் பதக்கத்திற்காக போட்டியில் விளையாடுவர். இந்நிலையில் 3வது இடத்திற்கான போட்டியில் தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள சிந்து 8வது இடம் வகிக்கும் சீன வீராங்கனை ஹீபிங் ஜியாவோ உடன் மோதினார். தொடக்கத்தில் இருவரும் சமபலத்துடன் மோதிய போதும் சிந்து சற்று நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முதல் செட்டை கைப்பற்றினார். இதையடுத்து நம்பிக்கையுடன் ஆடிய சிந்து சீன வீராங்கனைக்கு கடும் நெருக்கடி கொடுத்து 2வது செட்டையும் வசப்படுத்தினார். முடிவில் 21-13, 21-15 என்ற நேர்செட்களில் வெற்றி பெற்ற PV சிந்து வெண்கலப் பதக்கத்தை வென்றார். 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற சிந்து தற்போது டோக்கியோவில் வெண்கலத்தை வசப்படுத்தியுள்ளார். இதன் மூலம் ஒலிம்பிக் வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார். ஒலிம்பிக்கில் புதிய சாதனை படைத்துள்ள PV சிந்துவுக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ட்விட்டரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நிலைத்து ஆடும் தன்மை மற்றும் அர்ப்பணிப்பில் PV சிந்து புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக பாராட்டியுள்ளார். PV சிந்துவின் திறமையான ஆட்டத்தைக் கண்டு அனைவருமே பெருமிதம் கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ட்விட்டர் பதிவில் PV சிந்து இந்தியாவின் பெருமை எனவும் நமது நாட்டின் சிறந்த ஒலிம்பிக் போட்டியாளர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று காங்கிரஸ் MP ராகுல் காந்தியும் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற PV சிந்துவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி 7வது நிமிடத்திலேயே முதல் கோல் அடித்து முன்னிலை பெற்றது. தொடர்ந்து தாக்குதலை தீவிரப்படுத்திய இந்தியா 16வது நிமிடத்தில் அடுத்த கோல் அடித்து ஆட்டத்தை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முடிவில் 3-1 என்ற கோல் கணக்கில் பிரிட்டன் அணியை வீழ்த்தியது. இதன் மூலம்
41 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒலிம்பிக் அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்தது. செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான பெல்ஜியம் அணியுடன் இந்தியா பலப்பரீட்சை நடத்த உள்ளது. கொரோனா காலத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்றும் 3வது அலையை தடுக்க எச்சரிக்கையாக இருக்குமாறும் பொதுமக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அலட்சியம் வேண்டாம், எச்சரிக்கையாக இருப்போம் என்ற தலைப்பில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், ஜிகா, டெல்டா, டெல்டா பிளஸ் என எல்லா படையெடுப்புகளையும் வெல்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது கொரோனா பரவல் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. தளர்வுகள் அறிவிக்கப்படும் போது லேசாக பரவ தொடங்குது. இதை கவனத்தில் வச்சு மக்கள் செயல்படணும்னு மன்றாடி கேட்டுக்கிறார். மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே கடைகள் திறக்க அனுமதி தரப்பட்டுள்ளது. அதை உணராம விதிமுறைகளை பின்பற்றாமல் மக்கள் நடந்து கொள்ளக்கூடாது. கூட்டமாக கூடுவதன் மூலமா கொரோனா பரவலுக்கு மக்களே காரணமாக விடக்கூடாதுன்னு மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஊரடங்கு சூழலுக்கு அரசாங்கத்தை நிர்பந்திச்சிடாதீங்கன்னு கொஞ்சம் கடுமையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதல் 2ஆம் அலைகளை விட 3வது அலை மோசமானதாக இருக்கும். ஸ்பானிஷ் காய்ச்சலை போல இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்வதை பயமுறுத்தலா இல்லாம நமக்கு தரப்படுகிற எச்சரிக்கையா எடுத்துக்குவோம். ஜிகா வைரஸ், டெல்டா, டெல்டா பிளஸ் என்ற புதிய புதிய படையெடுப்புகள் சொல்லப்படுகின்றன. இவை அனைத்தையும் நாம் வெல்வோம். சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் பங்கேற்பதற்காக 5 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திங்கட்கிழமை தமிழகம் வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க வருமாறு கடந்த ஜூலை 19ஆம் தேதி டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அவரது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்பட்டு பிற்பகல் 12:45 மணிக்கு சென்னை வருகிறார். பின்னர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஓய்வெடுக்கும் அவர் சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா நடைபெறும் பேரவை அரங்குக்கு மாலை 5 மணிக்கு வருகிறார். அங்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படத்தை திறந்து வைத்து நூற்றாண்டு விழா சிறப்புரை ஆற்றுகிறார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தலைமைச் செயலகம் மற்றும் விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தலைமைச் செயலகம் மற்றும் தலைமைச் செயலக சாலை சுத்தப்படுத்தப்பட்டு வண்ணங்கள் பூசப்பட்டுள்ளதுடன் விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. கிண்டி ஆளுநர் மாளிகையிலிருந்து தலைமைச் செயலகம் வரை பாதுகாப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. திங்கட்கிழமை விழா முடிந்த பின்னர் மீண்டும் ஆளுநர் மாளிகை செல்லும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அங்கு ஓய்வெடுக்கிறார். 3ஆம் தேதி காலை விமானம் மூலமாக கோவை புறப்பட்டு அங்கிருந்து உதகை செல்லும் அவர் வெலிங்டன் ராணுவ அதிகாரிகள் கல்லூரியில் நடைபெறும் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி உதகையிலிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவப்படம் திறக்கப்படும் நாள் தமிழகம் பெருமை கொள்ள வேண்டிய நாள் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலே ஒரு உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தொடர்ந்து பணியாற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள், அவருடைய படம் திறக்கப்பட போகிறது. அதை நிச்சயமாக தமிழ்நாடு பெருமையோடு இணைக்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்கும். இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை தல்லாக்குளம் பகுதியில் திமுகவினர் ஒட்டியுள்ள போஸ்டர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஸ்டாலின் மற்றும் உடன்பிறப்புகள் யாராவது தம்மை கேட்டால் அண்ணாவிடம் போய்விட்டதாக கூறுமாறு மனைவி தயாளு அம்மாவிடம் கருணாநிதி கூறுவது போல வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன.
தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவை துடியலூர் அடுத்த பன்னிமடை பகுதியில் இருந்த தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த பன்னிமடையில் அருந்ததிய மக்கள் வாழக்கூடிய பகுதியையும் பொது வழியை மறைக்கும் வகையிலும் தீண்டாமை சுவர் கட்டப்பட்டு கண்ணபிரான் நகர் என்ற லே அவுட் உருவாக்கப்பட்டது. இந்த சுவரை அகற்றக் கோரி தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக ஊர் பஞ்சாயத்து தலைவரிடம் மனு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பன்னிமடை பகுதியில் இருந்த தீண்டாமை சுவரை மாவட்ட நிர்வாகம் இடித்து அகற்றியது. தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக கடலூர் அருகே 11 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டன. செம்மண்டலம் குண்டு சாலையில் உள்ள சமூக நலக்கூடத்தில் 2010ஆம் ஆண்டு மக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்ட அரசின் விலையில்லா வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் 11 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. இதுகுறித்து அண்மையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வெளியிட்டது. இதனையடுத்து முழுவீச்சில் செயல்பட்ட மாவட்ட நிர்வாகம் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை லாரிகளில் ஏற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பூட்டி கிடந்த சமூக நலக்கூடத்தை புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் நகையை பறிக்கும் என்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பூந்தமல்லி கந்தசாமி நகரை சேர்ந்த சரண்யா சனிக்கிழமை இரவு மளிகை பொருட்கள் வாங்குவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் சரண்யா அணிந்திருந்த 4 சவரன் தங்கச் செயினை பறிக்க முயன்றனர். பிறகு செயினை பறிக்க முடியாததால் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். கேரளாவில் இருந்து கோவை வழியாக தமிழகத்திற்கு வருவோர் கொரோனா பரிசோதனைக்கு அஞ்சி ஒருவழிச்சாலையில் தப்பிச் செல்கின்றனர். கேரளாவில் கொரோனா அதிகரித்து வருவதால் தமிழக எல்லையில் 13 சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொரோனா நெகட்டிவ் சான்று அல்லது 2 டோஸ் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான சான்று உள்ளவர்கள் மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படும் நிலையில் மற்றவர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகிறது. அதற்கு அச்சப்பட்டு சோதனை சாவடிக்கு முன்பாகவே ஒருவழிச்சாலை வழியாக பல வாகன ஓட்டிகள் தப்பிச் செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சியில் நடக்கும் எந்த ஒரு அரசு விழாக்களுக்கும் தம்மை அழைக்காமல் புறக்கணிப்பதாக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள பாஜக எம்எல்ஏ சி.கே. சரஸ்வதி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு விழாக்களில் தம்மை அழைக்காததற்கான காரணம் தெரியவில்லை என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான தம்மை வேண்டுமென்றே புறக்கணிப்பதாகவும் அவர் சாடினார். அரசு விழாக்கள், அதாவது இந்த பொன்னான் இந்த எந்த விழாக்கள் இருந்தாலும் சொல்றதில்லை. அப்புறம் எதுவும் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் வரும் ஸ்கீம்ஸ் எதுவும் கூட முடக்குறிச்சி தொகுதியில் நடத்தப்படும் மத்திய அரசின் கீழ் வரும் திட்டங்களை பற்றி எல்லாம் கூட எங்களுக்கு தெரிவிக்கிறது இல்லை. வேணுமே புறக்கணிக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட போய் இதுக்காக நாங்கள் தலைவர் எல்லாருமே போய் ரெப்ரசன்ட் பண்ணணும். திருவாரூர் மாவட்டத்தில் 3 நண்பர்கள் மதுவில் விஷம் கலந்து குடித்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நீடாமங்கலத்தைச் சேர்ந்த ஆனந்த், அசோக்குமார் மற்றும் ஆசை தம்பி ஆகியோர் இணைப்பிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். மூவருக்கும் திருமணமாகாத நிலையில் அவர்கள் வேலையில்லாமலும் சுற்றித் திரிந்து வந்தனர். இதனால் ஆனந்தை அவரது தந்தை கார்த்திகேயன் கண்டித்துள்ளார். இதில் மனவேதனை அடைந்த ஆனந்த் தனது நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்தும் போது தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு துயரமடைந்த அவரது நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வோம் என்று முடிவு செய்து மதுபானத்தில் பூச்சி மருந்தை கலந்து குடித்துள்ளனர். இதில் ஆனந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கவே அசோக்குமார் மற்றும் ஆசை தம்பி ஆகிய இருவரும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு 2004இல் எம்பியாகவும் 2011இல் அரவக்குறிச்சி எம்எல்ஏவாகவும் இருந்த கே.சி. பழனிசாமிக்கு சொந்தமாக சாக்குப்பை உற்பத்தி நிறுவனம் இருந்தது. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக அவருடைய பெயரிலும் மனைவி, மகன் பெயரிலும் இருந்த சொத்துக்களை 200 கோடி ரூபாய்க்கு மேல் அடகு வைத்து பல்வேறு வங்கிகளில் கடன் பெற்றார். கடனை திரும்ப செலுத்தாத நிலையில் அவர் அடகு வைத்த 197 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஏலமிட உள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி நாளிதழ்களில் அறிவித்துள்ளது. 1971 வரை 20 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த பழனிசாமி திமுக, மதிமுகவுக்கு சென்று பிறகு மீண்டும் திமுகவில் இணைந்தவர் ஆவார். 1990, 1997 இருமுறை பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவராக இருந்த பழனிசாமி தற்போது திமுக சொத்து பாதுகாப்பு குழுவில் இடம் பிடித்துள்ளார்.
பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் 8 செந்நாய்கள் சேர்ந்து புலியை தாக்க முயன்ற காட்சி வெளியாகியுள்ளது. பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வனச்சாலையில் நடந்து சென்ற 10 வயது மதிக்கத்தக்க புலியை 8க்கும் மேற்பட்ட செந்நாய்கள் சூழ்ந்து கொண்டன. பின்னர் நாலாபுரமும் ஓடித்திருந்த செந்நாய்கள் புலியை வட்டமிட்டு தாக்க முயற்சிகள் மேற்கொண்டன. ஒரு கட்டத்தில் செந்நாய்களை பார்த்து மிரண்ட புலி அங்கிருந்து தப்பிச் சென்றது. கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி 500 ரூபாய்க்கு மேல் மீன் வாங்கினால் பெட்ரோல் இலவசம் என்று மதுரையைச் சேர்ந்த மீன் கடை ஒன்று தள்ளுபடி வழங்கியுள்ளது. மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள மீன் மற்றும் இறைச்சி கடையில் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியுடன் பொருட்களை வாங்கினால் 1 லிட்டர் பெட்ரோலுக்கான இலவச டோக்கன் வழங்கப்படும் என்று கூறி வியாபாரம் நடைபெற்றது. அதன்படி 500 ரூபாய்க்கு மேல் வாங்கியவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கான டோக்கன் வழங்கப்பட்டு அதனை இன்று மட்டுமே பயன்படுத்தும் வகையில் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செல்லூரில் 5 பைசா பிரியாணி சலுகையால் கூட்டம் கூடியதை அடுத்து அந்த கடைக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது பிபி குளத்திலும் இந்த சலுகை மக்களை ஈர்த்துள்ளது. தமிழகத்தின் ஜிஎஸ்டி வருவாய் 33% அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2021 தேசிய அளவில் 1,16,393 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக 8 மாதங்களாக 1 லட்சம் கோடி ரூபாயை கடந்து வசூலான ஜிஎஸ்டி தொகை ஜூன் மாதத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கீழாக குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த இலக்கை வசூல் கடந்திருக்கிறது. இதில் தமிழகத்தில் மட்டும் ஜூலையில் 6,305 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது. இது கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வசூலான 4,635 கோடியை விட 33% அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் முகக்கவசம் அணியாத நபரை போலீசார் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லூர் மாவட்டம் செஜேர்லா பகுதியில் காவல் துணை ஆய்வாளர் முகமது ஹனீப் வாகன தணிக்கையில் ஈடுபட்டார். அப்போது ஒருவர் முகக்கவசம் அணியாமல் பேருந்து நிலையத்திற்குள் செல்வதை பார்த்த காவலர் அவரை சாலையிலேயே எட்டி உதைத்தார். காவலரின் இந்த செயலுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். துருக்கியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா தலங்களான அன்டாலியா மற்றும் முக்லா ஆகிய இடங்களில் 5 பகுதிகளில் தீ தொடர்ந்து எரிவதாகவும் 107 இடங்களில் தீ அணைக்கப்பட்டு விட்டதாகவும் வனவியல் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் பெக்கீர் பக்தமிர்லி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். நீர் பீச்சி அடித்து கலவரங்களை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் போலீஸ் வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் தீயணைப்பு படை வாகனங்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கால்வாய் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் பயன் தரும் வகையில் நிதிநிலை அறிக்கையும் விவசாயத்துறைக்கான முதல் தனி நிதிநிலை அறிக்கையும் அமைய வேண்டும் என்று அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு வரலாற்றில் முதன்முறையாக வழக்கமான நிதிநிலை அறிக்கையோடு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பாக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், விவசாய நிபுணர்கள், விவசாய சங்கங்களை கலந்து ஆலோசித்து வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என அமைச்சர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பொது நிதிநிலை அறிக்கையை பொருளாதார மற்றும் நிதிநிலை வல்லுநர்கள், பெருந்தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள், தொழிலதிபர்கள், மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோரிடம் கலந்தாலோசித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் சிறந்த நிதிநிலை அறிக்கையினை தயாரிக்க அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கேரளாவிலிருந்து தமிழ்நாடு வருவோருக்கு வரும் 5ஆம் தேதி முதல் கொரோனா நெகட்டிவ் சான்று கட்டாயம் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரும் பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனை குறித்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார்.
மக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்று கூறிய அவர், சென்னை விமான நிலையத்தில் ஓரிரு நாட்களில் அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் 13 நிமிடங்களில் முடிவுகள் அறிவிக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். கேரளாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் அந்த மாநிலத்திலிருந்து தமிழகம் வருவோர் கட்டாயம் கொரோனா நெகட்டிவ் சான்று வைத்திருக்க வேண்டும் என்றும் 14 நாட்களுக்கு முன்பு 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் கூறினார். இந்த நடைமுறை ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். 5ஆம் தேதி விடியற் காலையிலிருந்து இனி வருபவர்களுக்கு RT-PCR பரிசோதனை மிக அவசியம் என்பது வலியுறுத்தப்படுகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையும் வருவாய்த்துறையும் காவல்துறையும் எல்லை பகுதிகளில் இதை கவனிக்க தொடங்குவார்கள். 5ஆம் தேதி விடியற் காலையிலிருந்து RT-PCR பரிசோதனை இல்லாதவர்கள் யாரும் தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 1,65,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மறுசீரமைக்கப்பட்ட அறுவை சிகிச்சை அரங்கினை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சீரோ சர்வேயின் அடிப்படையில் ஈரோடு உள்ளிட்ட நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ள பகுதிகளுக்கு தடுப்பூசிகளை கூடுதலாக வழங்குவதுடன் மருத்துவ கட்டமைப்புகள் பலப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நோய் தொற்று அதிகம் உள்ள மண்டலங்களில் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், காசிமேடு, சிந்தாதிரிப்பேட்டை போன்ற பகுதிகளில் மக்கள் அதிக அளவில் கூடுவதை தடுக்க மாற்று இடங்களுக்கு மார்க்கெட்டுகளை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். சென்னையை பொறுத்தவரை 82%, ஈரோடு போன்ற பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. எந்தெந்த மாவட்டத்தில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தந்து இந்த தடுப்பூசிகளை கூடுதலாக தருவது, அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மருத்துவத்துறையின் சார்பில் செய்து தருவது என்கின்ற வகையில் இந்த துறையின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பு மத்திய குழுவின் ஆய்வுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். விடுமுறை தினத்தையொட்டி சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் மீன்கள் வாங்க ஏராளமானோர் திரண்டதால் சமூக இடைவெளி கேள்விக்குறியானது. இதனால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தென்னம்பாளையம் மீன் சந்தையில் மொத்த விற்பனைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டதால் அதிகாலை 4 மணிக்கு சந்தை மூடப்பட்டது. இதனால் சந்தை அருகே உள்ள சாலையோரத்தில் வியாபாரிகள் ஏராளமானோர் தற்காலிக கடைகளை அமைத்து மீன்களை விற்பனை செய்தனர். மீன்களை வாங்க ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானோர் தனி மனித இடைவெளியின்றி குவிந்தனர். பலர் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்ததால் கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் முகக்கவசம் அணியும்படி மக்களை அறிவுறுத்தினர். கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டனர். இதேபோல் துறைமுகத்தில் நேரடியாக குறைந்த விலையில் மீன்களை வாங்கவும் மக்கள் அதிகளவில் கூடினர். பலர் முகக்கவசம் அணியாமல் அலட்சியமாக இருந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீன் சந்தையில் ஃபார்மலின் தெளிக்கப்பட்ட 50 கிலோ மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். ஃபார்மலின் தடவிய மீன்களை சாப்பிட்டால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என கூறப்படும் நிலையில் வேதிப்பொருள் தடவப்பட்ட மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
சென்னை காசிமேடு சந்தையில் மீன்கள் வாங்குவதற்காக ஏராளமானோர் குவிந்தனர். பலர் முகக்கவசம் அணியாமலும் தனி மனித இடைவெளியை பின்பற்றாமலும் இருந்ததால் கொரோனா பரவல் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை ஓட்டேரி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, மீன் மார்க்கெட் பகுதிகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். போலீஸ் மாநகராட்சி எந்தெந்த மார்க்கெட்ல நெரிசல் கடைக்காரங்க ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கலாம், அது ஒன்று அவங்க கூட முயற்சி எடுக்கிறாங்க, வியாபாரிகள் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் ரோடில் பயங்கரமாக நெரிசல் இருக்கும்போது பொதுமக்களுக்கு புரிய மாட்டாது. அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பாக ஒரு சில ஸ்பாட்ஸ் முதல்ல எடுத்து செக் பண்ணி பிறகு பொதுமக்கள் நலம்காக மாநகராட்சி காவல்துறை மூலமாக எடுக்கக்கூடாது. மீன் சந்தைகளுக்கு மொத்த வியாபாரிகளை மட்டும் அனுமதிப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்த மேகமலைக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் வனத்துறையினரால் திருப்பி அனுப்பப்பட்டனர். விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மேகமலைக்கு படையெடுத்தனர். அவர்களை வனத்துறை அனுமதிக்காததால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. இறுதியாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கால்வாய் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 62வது ஆண்டாக கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணையின் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனம் மூலம் சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. 1955ஆம் ஆண்டிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு 9.06 TMC தண்ணீர் திறக்கப்படுகிறது. 62வது ஆண்டாக மேட்டூர் அணையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 300 கனஅடி வீதம் தண்ணீரை தலைமதகு பகுதியில் ஆட்சியர் கார்மேகம் திறந்து வைத்தார். அப்போது காவிரி நீருக்கு மலர் தூவி வணங்கப்பட்டது. 300 அடியிலிருந்து தேவைக்கு ஏற்ப வினாடிக்கு 1000 கனஅடி வரை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு கால்வாய் பாசனத்திற்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து கணிசமாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. இதனால் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு 36,000 கனஅடியாக இருந்தது. இது படிப்படியாக குறைந்து 10,000 கனஅடியாக சரிந்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 5,240 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கபினி அணையிலிருந்து 5,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் தொடரும் மழை. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. டெல்லியில் பெய்த பலத்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் யமுனை நதியின் நீர்மட்டம் அபாய அளவை எட்டியுள்ளது. வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லியில் காலை முதலே கனமழை பெய்தது. கான்பூர் பகுதியில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் ஆறாக ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இடைவிடாமல் கொட்டித்தீர்த்த கனமழையால் பிரகலாத்பூர் சுரங்கப்பாதையை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த வழியாக வாகனங்களை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டது. யமுனா பஜார் பகுதியில் முட்டி அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் வெள்ளத்தில் ஊர்ந்தபடி சென்றன. தொடர் மழையால் பிரகதி மைதான் பகுதியில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் வெளியே வர முடியாமல் பெரும்பாலானோர் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். கனமழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அபாய அளவுடன் யமுனையில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். மாடல் டவுனில் உள்ள நைனி ஏரி நிரம்பியுள்ள நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழையால் அஜ்மீரில் உள்ள புஷ்கர் ஏரி நிரம்பியது.
இந்நிலையில் இமாச்சல பிரதேசம் லாகூல் ஸ்பிதி பகுதியில் கனமழை நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். கனமழையால் இதுவரை 211 பேர் பலியாகியுள்ள நிலையில் 632 கோடி ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக இமாச்சல மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிக்காக 16 இருக்கைகள் கொண்ட தமது ஹெலிகாப்டரை முதலமைச்சர் ஜெய்ராம் வழங்கியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் காந்தகார் விமான நிலையத்தில் தாலிபான் தீவிரவாதிகள் அடுத்தடுத்து 3 ராக்கெட் குண்டு தாக்குதல் நடத்தியதால் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க நேட்டோ படைகள் வெளியேறியதை அடுத்து அங்குள்ள முக்கிய நகரங்களை கைப்பற்ற தாலிபான் தீவிரவாதிகள் முனைப்பு காட்டி வருகின்றனர். இதனால் பல இடங்களில் தீவிரவாதிகளுக்கும் அரசு படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காந்தகார் விமான நிலையத்தில் தாலிபான் தீவிரவாதிகள் ராக்கெட் குண்டு தாக்குதல் நடத்தினர். 3 முறை நடத்திய தாக்குதலால் விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் சேதமடைந்தன. இதனால் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பிற சேதங்கள் குறித்த தகவல்கள் உடனடியாக தெரியவில்லை. தங்கள் மீது தாக்குதல் நடத்த காந்தகர் விமான நிலையத்தை அரசு படைகள் பயன்படுத்தி வருவதாகவும், எனவே அதனை தகர்க்க திட்டமிட்டதாகவும் தாலிபான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் சஃபியுல்லா முஜாகித் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் உள்ள கர்னல் ஜான் பெனிக்விக் நினைவு இல்லத்தை இடித்துவிட்டு கலைஞர் நூலகம் அமைத்தால் அதிமுக போராட்டத்தில் இறங்கும் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸும் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் இருவரும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென் தமிழ்நாட்டின் உயிர்நாடியாக விளங்கும் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய பென்னிக்விக்கின் நினைவு இல்லத்தை 100 ஆண்டு காலமாக தமிழக அரசு பாதுகாத்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அந்த கட்டடத்தில் பென்னிக்விக் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இல்லை என்றும், அதனால் அதனை இடித்துவிட்டு கலைஞர் நூலகம் கட்டப்பட உள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். பென்னிக்விக் வசிக்காத ஒரு இடத்தை எதற்காக அரசு 100 ஆண்டு காலமாக பாதுகாத்து வருகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். பென்னிக்விக்கின் நினைவு இல்லத்தை அழிப்பது சரித்திரத்தை சிதைப்பதற்கு சமம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே இந்த முடிவை கைவிட்டு வேறு இடத்தில் கலைஞர் நூலகம் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் பாவப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சிவன்யா என்பவர் தமிழகத்தின் 2வது திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் எனும் பெருமையை பெற்றுள்ளார். செல்வவேல் வளர் தம்பதியின் 2வது மகன் கல்லூரி படிப்பின் போது திருநங்கையாக மாறிய நிலையில் குடும்பத்தினர் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இதையடுத்து கடும் முயற்சியால் உதவி காவல் ஆய்வாளருக்கான அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்ற சிவன்யாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் பணி ஆணையை வழங்கினார். குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று காவல் துணை கண்காணிப்பாளர் பதவியை அடைவதே தனது இலக்கு என்று சிவன்யா தெரிவித்துள்ளார். படிக்கிறப்பயே இந்த மாதிரி திருநங்கையாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துச்சு மனசுக்குள்ள. பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டேன். செஞ்சது உடனே நிறைய கேலி கிண்டல்கள் அவமானங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் என் பேரண்ட்ஸ் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் படிக்க வச்சு நல்ல சாதனையாளராக கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப இது பண்ணி எனக்கு கூட அவங்க கூட அரவணைச்சிட்டு என்னை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை காட்டு யானை அங்குள்ள தடுப்பணையில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்த காட்சி வெளியாகியுள்ளது. பாடந்துறை பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றி வந்த ஒற்றை காட்டு யானை மனிதர்களை அச்சுறுத்தாமல் பயிர்களை மட்டும் அதிகம் சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கொட்டாய்மட்டம் என்ற இடத்தில் நீரோடைக்கு நடுவே அண்மையில் தடுப்பணை கட்டப்பட்டது. சமீபத்தில் பெய்த மழையில் தடுப்பணை நிரம்பி உள்ளது. இந்த தடுப்பணையில் யானை குளித்து மகிழ்ந்தது. காட்டில் யானை குளிக்கும் காட்சிகளை பழங்குடியின மக்கள் செல்போனில் பதிவு செய்துள்ளனர். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் செவரக்கோட்டை கிராமத்தில் வயது முதிர்வு காரணமாக மரணமடைந்த மஞ்சுவிரட்டு காளைக்கு கிராம மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் சென்று இறுதிச் சடங்கு நடத்தினர். தங்கள் வீட்டில் ஒருவர் இறந்தால் எப்படி நல்லடக்கம் செய்வார்களோ அதுபோலவே இறந்த காளைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் குழந்தைகள், பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டு காளையின் உடலை ஊர்வலமாக கொண்டு சென்று நல்லடக்கம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரமக்குடி கிரியம்பல நாராயணன் தெருவில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இருவர் பெண்ணின் தங்கச்சங்கிலியை பறித்தனர். அப்போது அக்கம்பக்கத்தினர் கூச்சலிட்டதை அடுத்து பதற்றத்தில் தங்கச்சங்கிலியை கீழே போட்டுவிட்டு அந்த இளைஞர்கள் தப்பிச் சென்றனர். தெருமுனையில் இருந்த சிசிடிவி கேமராவில் இந்த காட்சிகள் பதிவாகியுள்ளன.
மதுரையிலிருந்து மணாலி வரை புல்லட் மூலமாக விழிப்புணர்வு பயணம் துவங்கிய ராஜலட்சுமி மந்த்ராவிற்கு வாழ்த்து தெரிவிக்க தனிமனித இடைவெளியின்றி பாஜகவினர் திரண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த ஆசிரியையான ராஜலட்சுமி மந்தா விழிப்புணர்வு பயணமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுவதிலும் சுற்றி வந்துள்ளனர். இதனால் புல்லட் ராணி என்று அழைக்கப்படும் இவர் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேச ஒற்றுமையை வலியுறுத்தி மதுரையிலிருந்து இமாச்சல பிரதேசம் மணாலியில் உள்ள உலகின் மிகப்பெரிய சுரங்க சாலையான அட்டல் சுரங்க சாலை வரை புல்லட் பயணம் மேற்கொள்கிறார். 19 நாட்கள் 12 மாநிலங்கள் வழியாக மேற்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த பயணத்தின் தொடக்க விழா மதுரையில் நடைபெற்றது. இந்தியாவின் தலைமை உமர் அகமது இலியாசி கொடியசைத்து தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜகவினர் திரண்டனர். தனிமனித இடைவெளியின்றி பாஜக தொண்டர்கள் திரண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்து 1 லட்சம் மலர்களை கொண்டு விழிப்புணர்வு வாசகம் விழுப்புரத்தில் உருவாக்கப்பட்டது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம், கொரோனாவை வெல்வோம் என்ற வாசகம் மலர்களை கொண்டு நகராட்சி பூந்தோட்ட குளத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்வை விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பார்வையிட்டார். மேலும் கொரோனா வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் வேடமிட்ட நபர் கொரோனா விழிப்புணர்வு பாடல்களை பாடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். துண்டு பிரசுரங்களும் மக்களுக்கு வழங்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பெகாசஸ் பற்றி விவாதிக்க அரசாங்கம் அஞ்சுவது ஏன் என AIMIM தலைவர் அசாதுதீன் ஓவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தை நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாகவும், ஆனால் அரசுதான் அதனை விரும்பவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள ஓவைசி, அரசாங்கம் மசோதாக்களை மட்டுமே நிறைவேற்ற விரும்புவதாகவும், அதுதான் ஜனநாயகமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தங்களது கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் ஓவைசி குறை கூறியுள்ளார். சென்னை வில்லிவாக்கத்தில் 28 வயது இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக இளைஞர் கொல்லப்பட்டது அம்பலமாகியுள்ளது. நடந்தது என்ன? கத்தியால் வெட்டியும் தலையில் கல்லை போட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் இளைஞர் அலெக்ஸ். முன்னாள் நண்பர்களை கொலை செய்தது ஏன்? சென்னை வில்லிவாக்கம் பாரதி நகரை சேர்ந்தவர் 28 வயதான அலெக்ஸ். பெங்களூருவில் இருந்த இவர் ஜூலை 28ஆம் தேதியன்று வில்லிவாக்கத்தில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தார். சனிக்கிழமை இரவு செல்போனில் பேசிக்கொண்டே வெளியே சென்றவர் சிறிது தூரத்தில் உள்ள கோவில் அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தார். அப்போது 4 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 அடையாளம் தெரியாத நபர்கள் அலெக்ஸின் தலையில் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். திடீர் தாக்குதலால் நிலை குலைந்து விழுந்த அலெக்ஸ் மீது கல்லை தூக்கி போட்டு படுகொலை செய்தனர். பின்னர் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அவருடைய உடலை தூக்கி போட்டு கடத்திச் சென்றனர். கொலை நடந்த போது கேட்ட சத்தம், உடலை தூக்கிச் சென்ற சம்பவம் உள்ளிட்டவற்றை நேரில் பார்த்த அக்கம் பக்கத்தினர் அலெக்ஸ் குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவித்தனர். அலெக்ஸ் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தேடிய போது நியூ ஆவடி ரோடு ரயில்வே மியூசியம் எதிரே உள்ள குப்பை கிடங்கில் அலெக்ஸ் உடல் கிடந்தது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்ட அலெக்ஸின் மீது வில்லிவாக்கம், ICF, ஐனாபுரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. அதே பகுதியை சேர்ந்த கருணாகரன், ஆடு சரவணன் மற்றும் டபுள் ரஞ்சித் உள்ளிட்டோர் அலெக்ஸின் முன்னாள் நண்பர்கள். இவர்கள் மீதும் காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, செயின் பறிப்பு உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன. கடந்த ஆண்டு கருணாகரன் அலெக்ஸுக்கு தெரிந்த பெண் ஒருவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றுள்ளார். இது தொடர்பாக நண்பர்களிடையே மோதல் ஏற்பட்டு 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அலெக்ஸ் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கருணாகரனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்தார். பின்னர் வழக்கில் ஆஜராகிவிட்டு பெங்களூருவுக்கு சென்று தலைமறைவாகிவிட்டார். ஆத்திரமடைந்த கருணாகரனின் நண்பர்கள் அவரை கொல்ல சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தனர். இன்னும் ஓரிரு தினங்களில் கொலை வழக்கு விசாரணைக்கு வர இருப்பதால் பெங்களூருவில் இருந்து அலெக்ஸ் தன்னுடைய வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த முறை தீர்ப்பு வந்துவிட்டால் அவர் சிறைக்கு சென்று விடுவார் அல்லது தீர்ப்பு வராவிட்டால் மீண்டும் பெங்களூரு சென்று விடுவார் என்பதால் கருணாகரனின் நண்பர்கள் கொலை திட்டத்தை தயாரித்தனர். அதன்படி வீட்டு வாசலில் பேசிக் கொண்டிருந்த அலெக்ஸை கொடூரமாக கொலை செய்தனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் ரஞ்சித் என்ற டபுள் ரஞ்சித் மற்றும் ஒருவர் என 2 பேரை கைது செய்த ICF போலீசார் மேலும் 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.
ஆண்டு உயர்கல்வி நிறுவனங்கள் கல்விக் கொள்கையில் மாற்றம் கொண்டு வந்த மத்திய